ஸோ எஸ் இன்னைக்கு வந்து மீஷோட ஒரு டூல் தான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கிச்சன் டூல். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பவுலில் மேலே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வச்ச மாதிரி கைப்பிடியோட நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி கோன்லாம் அது கொடுத்துருக்காங்க, கிரேட் இருக்குது அப்படிலாம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வந்து கவரு. ஸோ இது கவர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். உள்ளே வந்து பயங்கர டஸ்ட்டாக இருக்குங்க, செம டஸ்ட்டு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம புழிஞ்சிக்கலாம். சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன் அதெல்லாம் புழிஞ்சிக்கலாம். ஸோ அதோடது அப்புறம் பிளேட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டர் பிளேடு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண, அப்புறம் குட்டி கிரேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு தெரியல, சீஸாக இருக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த பொட்டேட்டோ பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்பைரல் மாதிரி, ஸ்பைரலில் சாரி இந்த ஷேப்பில் அது. அதுக்கப்புறம் பெரிய கிரேட்டர். அதுக்கப்புறம் இதே மாதிரி இது என்னென்னா, இது இன்னும் கொஞ்சம் தின்னாக இந்த ஸ்லைஸ் வரும், அந்த ஸ்லைஸோட திக்னஸ்க்கு. இது வந்து கொஞ்சம் திக்கு, இது வந்து கொஞ்சம் தின், அவ்வளோதான். ஸோ எல்லாமே இருக்குங்க இதில். அப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, நான் வேணால் இங்கே போட்டுறேன் எதுக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜூஸ் இதுக்கா என்னன்னு ஒரு டவுட் இருக்குது, இந்த சீட்ஸ்லாம் எடுக்க அதுக்காக இருக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ், ஆப்வியஸ்லாக வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அதுதானே மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்லைஸாக, தின் ஸ்லைஸாக வந்து குக்கும்பர் கட் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இப்படி பிடிச்சிட்டு இது என்ன மெயினாக அந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன்னா, ஈஸி ஒர்க்காக இவங்க காமிக்கிற மாதிரி உண்மையிலே எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் உள்ள ஸ்லைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. போதும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா? ஓ வாவ், செம்ம தின்னாக எடுத்துருக்கேங்க. வெரி 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 தின். பாருங்களேன் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. லைக் சான்ஸ்லெஸ், வெரி தின், செம்ம தின்னாக சூப்பராக எடுத்துருக்கு. லைக் வாவ். ஆனால் இவ்வளோ தின்னா எந்த இதுக்கு தேவைப்படும் தான் தெரில. இது ஆக்சுவலாக சில ரோல்லாம் பண்ணுவாங்க, இந்த ஜாப்பனீஸ் இதுலலாம் வந்து இப்படி பண்ணி இப்படி ரோல் பண்ணுவாங்க, ரோல் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு இதுக்குன்னு தெரில. பட் எனிவேஸ் கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் இதுக்கு வச்சு க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா? எஸ், இதை வச்சு இந்த மாதிரி இல்லைங்க, ஏன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே ஹோல்லாம் இருக்குது. ஸோ க்ளோஸ்லாம் பெருசாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ்க்கு. இதோடு சேர்த்து வச்சு நம்ம ஸ்டோரேஜுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சூப்பர். ஃபர்ஸ்ட் இது வந்து சூப்பராக வேலை செஞ்சிடுச்சு. இப்போ இதே வந்து இந்த திக் ஸ்லைஸுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி எடுக்கிறது, புஷ் மெத்தடுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், புஷ் மெத்தட் தான். ஸோ திக்கோடுது. அவ்வளோதான், ஈஸி தாங்க, வெரி வெரி ஈஸி. ஓகே, இப்போ திக்காக வருதா பார்க்கலாம்.
ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே. எடுத்துருக்கு. பட் அதே மாதிரி தின்னாக தான் இருக்குது. எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன லைட் டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அது பயங்கர தின்னா எடுத்துருக்கு, இது தின்னா எடுத்துருக்கு, அவ்வளோதான். அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போது இதே வந்து தக்காளியில் எப்படி பண்ணுது பார்க்கலாம். ஏன்னா தக்காளியும் நம்ம சாண்ட்விச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிச்சி பண்ணுறாங்க அந்த வீடியோவில். இது ஆக்சுவலாக இவ்வளோ மோசம்லாம் இல்லை, நல்லா கட் பண்ணலாம் தான். அவங்க காமிக்க மாதிரி ஷிக் 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 அப்படிலாம் இல்லை. இதுதாங்க பண்ணுது. அது இதுக்கு மேலே பண்ணலை. இந்த சைடு பார்க்குறேன். திருப்புனா வருது பாருங்க, நல்லா தான் வந்திருக்கு திருப்புனா. ஒருவேளை அந்த முன்னாடி அந்த ஒரு பகுதி இருக்கிறனால வரலையான்னு தெரில. திருப்பியே பண்ணுறேன். ஓகே தாங்க, இந்த மாதிரி தான் வருது. லைக் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வரல. இந்த ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் அப்படி வந்துச்சு, மற்றபடி இப்படி தான் இருக்குது. இது ஈஸியாக கட் பண்ணக்கூடிய ஒரு டொமேட்டோ தான், காயெலாம் இல்லை. சரி, ஆனியன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனியன் வச்சுருக்கேன். ஆனியன் அசால்ட்டாக பண்ணிடுச்சுங்க. ஆஹா சூப்பர். ஆனியன் அசால்ட்டாக பண்ணிடுச்சு பாருங்களேன். இந்த பிரியாணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம் நீட்டமாக. ஆனியன் சூப்பராக பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரட் கிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி திக் அண்ட் தென் தின். ஸோ அட்டாச் பண்ணிட்டேன். கேரட் வந்து செம ஈஸியாக இருக்குது. வெளியிலேயே கிரேட் ஆகிறது விழுது. ஸோ ஆப்வியஸாக உள்ள சூப்பராக கிரேட் ஆகிருக்கும். செம சூப்பராக இருக்குது கிரேட்டர், சூப்பர் டூப்பர். ஸோ கிரேட்டர் பாருங்கள், சூப்பராக கிரேட் பண்ணிடுச்சு கேரட்டை. இப்போ வந்து சட்டுன்னு முடிச்சிருச்சு. ஸோ சட்டுன்னு நம்ம ரிவ்யூ சொல்லிடலாம், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஒன். இதை எடுத்துட்டு பாப் பண்ணி போடுறதும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு பண்ணிட முடியுது. அவ்வளோதான்.
பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுவும் வாவ் சான்ஸ்லெஸ். லைக் எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்களேன். செம்ம குட்டியா, எவ்வளோ குட்டி உண்டா சூப்பராக பண்ணியிருக்கு. அடுத்தது மச் அவைட்டட், எனக்கு மச் அவைட்டட் எப்படி பொட்டேட்டோ இதை பண்ண போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பொட்டேட்டோ ஸ்கின்லாம் நான் எடுக்கல, ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறேன். ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இதுலேயே அது வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பார்க்கலாமா? ஓ ஓ வாவ், செம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ தின் அண்ட் லைக் இந்த சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. இதை ஃப்ரை பண்ணால் செம்ம கிறிஸ்பியாக, இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட சூப்பர் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. சான்ஸ்லெஸ், வெரி நைஸ். இதுக்கே வந்து நான் இது வாங்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, வெரி வெரி சூப்பர். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரேட்டர், வெரி வெரி நைஸ். நம்ம இது கூட டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அது ஆக்சுவலாக இதை போட்டு தான் பண்ணோம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வரும். ஸோ சிம்பிளாக அந்த தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பராக இருக்குது. நல்ல ரொம்ப நம்ம அழுத்த முடியாது, ஏன்னா அது பிளாஸ்டிக் தான். ஆப்வியஸ்லி இட்ஸ் பிளாஸ்டிக். ஸோ வந்து ரொம்ப எல்லாம் அழுத்தக்கூடாது. நான் ஏன் தக்காளி பண்ணேன்னா, இது உண்மையிலே எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பருங்க, சூப்பர் டூல், சூப்பராக இருக்குது. வெரி இம்ப்ரெஸ்ட், நைஸ். ஸோ இந்த ப்ரைஸுக்கு சீரியஸ்லி இவ்வளோ ஒர்க் பண்ணுது. பிளாஸ்டிக் அந்த பாட்டம்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப அழுத்தி லைக் செம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா உடஞ்சிரும். ஸோ அளவாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இது சூப்பர் டூல். ரொம்ப இம்ப்ரெஸ். கிரேட்டர், பொட்டேட்டோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் worth it for the money. So nice tool, very nice tool. ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் கொடுத்துறேன். நான் உங்களை சீக்கிரமாக வேறு ஏதாவது டூல்ஸ் வந்து மீஷோவில் நான் ட்ரை பண்ணேன்னா சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம்.